கத்துற மாதிரியே நீங்க எத்தனை குழந்தை வேணாலும் பெத்துக்கோங்க. சரி. ஆண்களுக்கு ஏதாவது மாறுதா? ஏதாவது உடம்பு மாறுதா? பெண்களுக்கு அவங்களுடைய உடம்பு எந்த அளவுக்கு மாறுது? ஒரு குழந்தைய பெக்கிற வரைக்கும் அவங்க வந்து அல்ட்ரா மாடலா சுத்திக்கிட்டு இருப்பாங்க. குழந்தை பெற்றதுக்கு அப்புறம் எத்தனை பேர், எத்தனை நடிகைகள் நீங்க பாத்திருக்கீங்க? என்னங்க இவங்களா இப்படி மாறிட்டாங்க? ஏன்னா குழந்தை பெற்றிருப்பாங்க, அவங்கள போய் பாடி ஷேம் பண்றது. சிலர் வந்து அந்த குழந்தைய அவங்களே பெத்துக்காம வாடகை தாய் மூலியமா பெத்துக்கிட்டு இருப்பாங்க. அதையும் நம்ம கண்டிச்சு பேசியிருக்கிறோம். புரியுதா? அதுவும் தப்புதான். அது பெண்மைக்கு அது ஒரு இது. ஆனா தன்னோட உடம்பை உருக்கி அந்த உயிரை உருவாக்கி இவருக்காக அந்த குழந்தைகளை எடுத்து கொடுத்து, உங்களோட யாரோட வம்சம்? இவரோட வம்சம். இவரோட வம்சத்திற்கு அந்த அந்த குழந்தைகளை எடுத்து கொடுக்குற ஒரு பெண்ணை உங்களுக்கு அவங்களுக்கும் பிரச்சனை வந்துருச்சு, சண்டை வந்துருச்சு. ஓகே, மாண்போடு நடந்துக்கணும், மாண்பு இருக்கணும். என்ன சொல்லியிருக்கணும்? இதே ஒரு இது என்ன சொல்லியிருந்தா சரியா இருக்கும் தெரியுமா? முதல்ல இந்த கூட்டத்துக்கு இந்த மாதிரி ஒரு இன்னொருத்தையோ கூட்டிட்டு வந்திருக்க கூடாது. இந்த கூட்டம் இல்ல, கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த கல்யாணத்துக்கு ஒருத்தைய கூட்டிட்டு வந்திருக்க கூடாது. கூப்பிட்டுருக்காங்களா, பத்திரிகை வச்சிருக்காங்களா, நீங்க வந்து தனியா அட்டன் பண்ணிட்டு போயிருக்கணும். அவங்களுக்கும் பத்திரிகை வச்சிருக்காங்கன்னா அவங்க போய் தனியா அட்டன் பண்ணிட்டு வந்துருக்கணும், பிரச்சனை இல்லை. அடுத்து என்ன பண்ணிருக்கணும்? இந்த மகளிர் மாநாட்டுல வந்துட்டு என்னுடைய தனிப்பட்ட குடும்ப பிரச்சனையில வந்து நீங்க எல்லாம் வேதனையா இருக்கீங்க, உங்களுக்கு எந்த அளவுக்கு வேதனை இருக்கோ அதே வேதனை எனக்கும் இருக்கு. ஏன்னா நானும் வந்து பெண்களை மதிக்கிறேன், பெண்களோட வலியை வந்து உணர்ந்து இருக்கிறேன். எனக்கு வேண்டப்பட்ட ஒரு பெண்ணுக்கே அந்த வலி என்னால ஏற்பட்டுருமோங்கிற கவலை எனக்கு இருக்கு. அந்த வலி அவங்களுக்கு ஏற்படாத வண்ணம் நடந்துக்கணும்னு நான் பாக்குறேன். சீக்கிரம் பிரச்சனைகள் முடிந்த வரைக்கும் அந்த பிரச்சனையை என்னால என்னென்ன முடியுமோ அதை செய்து அந்த பிரச்சனையை நான் முடிவுக்கு கொண்டு வருவேன். இதை மனதில் வைத்துக் கொண்டு உங்களை நீங்கள் வேதனைப்படுத்திக் கொள்ளாதீர்கள்னு நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு உண்மையான ஆண்மகன், நீங்க ஒரு நல்ல ஆண்மகன், நீங்க உண்மையிலேயே நல்ல தமிழ் மகன். உங்களை வாழ்த்தி இருப்போம். பரவாயில்ல, ஏதோ பிரச்சனை, அது குடும்பத்து பிரச்சனையை அவர் முடிச்சு வைக்கிறேன், அவங்களுக்குள்ள சமரசமா நாங்க பேசி முடிச்சுக்கிறோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அவங்களுக்கு எந்த விதமான ஹர்ட் ஆகாம பண்றேன் அப்படின்னா அது வேற, அதுதான் சரி. எதை எப்படி பேசணும்னு இருக்குது. இத்தனைக்கும் இவ்வளவு ஸ்கிரிப்ட், இவ்வளவு ரைட்டிங், அவ்வளவு பேர் உங்களுக்கு உட்காந்து கைடன்ஸ் பண்றதுக்கு ஆளுக, இதுவும் இருந்து இந்த மாதிரி இஷ்டத்துக்கு நீங்க பேசிட்டு செயல்பட்டு இருக்கீங்கன்னா உள்ளபடியே உங்ககிட்ட ஒரு குறைபாடு இருக்கு. அந்த குறைபாடு உங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் எனக்கு பிரச்சனை இல்லை, அது உங்க குடும்பத்துக்கான தலையெழுத்து. அந்த குறைபாடோடு ஒரு தலைவர் தமிழக மண்ணில் முதலமைச்சராக அமர்ந்தால் அது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் ஒரு சாபக்கேடு. அந்த சாபக்கேடை நாங்க விட மாட்டோம், விடக்கூடாது. அவ்வளவுதான் விஷயம். தமிழக மக்கள் புரிஞ்சுக்கோங்க. விஜயை நீங்க ஆதரிப்பது உங்களுக்கு நீங்களே வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு சூனியம். நல்ல விஷயம். சோ இதுதான் நம்மளுடைய ஸ்டாண்டு.